பனிமூட்டம் சூழ்ந்த கைலாய மலையில் பரமசிவன் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரின் அருகில் தாய்மையின் வடிவான பார்வதி தேவியும் அமைதியாக காட்சி தந்தார். அந்த நேரத்தில் சின்ன வயதிலேயே ஞானம் நிறைந்த விநாயகர் தந்தை தாயரிடம் வந்து கைகளை கூப்பி வணங்கினார். விநாயகர் மென்மையான குரல்: தந்தையே, உமையே, இந்த உலகத்தை நான் சுற்றி பார்க்க விரும்புகிறேன். மனிதர்களின் வாழ்க்கை, அவர்களின் நல்லதும் கெட்டதும் அறிய விரும்புகிறேன். உங்கள் அனுமதி வேண்டும். பார்வதி தேவியின் முகத்தில் அன்பான சிரிப்பு மலர்ந்தது. பார்வதி: மகனே, உலகம் பல சோதனைகளால் நிரம்பியது. ஆனால் நீ தர்மத்தை காக்கும் மகன். சென்று வா. சிவன் ஆழ்ந்த குரல்: உலகத்தை பாரு மகனே, ஆனால் நீதியையும் நெறியையும் காப்பாற்ற மறக்காதே. அவர்களின் ஆசீர்வாதத்துடன் விநாயகர் பயணத்தை தொடங்கினார். பசுமை சூழ்ந்த ஒரு காட்டில் விநாயகர் வந்தடைந்தார். அங்கு 2 எலிகள் மிகவும் உழைத்து லட்டுக்களை சேகரித்துக் கொண்டிருந்தன. அதே நேரத்தில் மற்றொரு எலி யாருக்கும் தெரியாமல் அந்த லட்டுக்களை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. இதை கவனித்த விநாயகர் மெதுவாக அந்த எலியருகில் சென்றார். விநாயகர்: எலியாரே, அவர்கள் உழைத்து சேகரிக்கிறார்கள். நீங்கள் மறைத்து சாப்பிடுவது சரியா? எலி சிரித்தபடி பதிலளித்தது. எலி அகந்தை குரலில்: நான் சாப்பிடுகிறேன், உனக்கு என்ன? விநாயகரின் முகம் சற்று கடினமானது. விநாயகர்: பிறர் உழைப்பை மதிக்காதது தவறு. அது தர்மத்திற்கு எதிரானது. எலி: நீ யார் என்னை அறிவுறுத்த? அந்த கேள்வி விநாயகரின் கோபத்தை தூண்டியது. விநாயகர் உயர்ந்த சத்தத்தில்: நான் சிவன் மற்றும் பார்வதியின் புதல்வன். உன் அகந்தைக்கு இப்போது பாடம் கற்பிக்கிறேன். இனிமேல் நீ என் வாகனமாக இருப்பாய். அந்தச் சொற்கள் இடியென ஒலித்தன. எலி நடுங்கியது. அந்த எலி தன்னுடைய தவறை உணர்ந்தது. எலி கண்ணீர் மல்க: விநாயகா, நான் தவறு செய்தேன். மன்னியுங்கள். இனி பிறர் உழைப்பை மதிப்பேன். விநாயகர் சாந்தமானார். விநாயகர்: தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அதை உணர்ந்து திருந்துவது உயர்ந்த குணம். அந்த எலி விநாயகரின் வாகனமாகவும் நண்பனாகவும் ஆனது. விநாயகர் அந்த எலியின் மீது அமர்ந்து உலகை நோக்கி சென்றார். இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்ன? பிறர் உழைப்பை மதிக்க வேண்டும். அநியாயம் செய்தால் அதன் விளைவு தவிர்க்க முடியாது. தவறை ஒப்புக்கொண்டு திருந்துவது வாழ்க்கையின் உயர்ந்த நெறி. ஆழ்ந்த பக்தி குரல்: தர்மம் நிலைத்திருக்க வேண்டும். அங்கு விநாயகர் இருப்பார்.